யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு காரியத்தை பற்றி ரொம்ப கவலைப்படுறோம்னா கிட்டத்தட்ட அதை ஆராதிக்கிறோம் தான். ஏன்னா அதுதான் பெருசாக இருக்கு, நமக்கு மனசெல்லாம் அதான் நிறைஞ்சிருக்கு. அதை பற்றி கவலைப்பட்டுட்டே ஒரு காரியத்தை பற்றி ரொம்ப பயப்படுறோம்னா, இது இழந்துட்டேன்னா என் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, இது இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுன்னு நினச்சா அதுதான் நமக்கு கடவுள் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கடவுளுக்கு சமமாயிடுச்சு. அது இல்லாமல் வாழவே முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறோம்னா, இப்போ அதை தான் உண்மையிலே சொல்லிக்கலாம் வேணா கடவுளை ஆராதிக்கிறேன் நம்பர் 1. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வேற என்னத்தையோ ஆராதிச்சுட்டு இருக்கலாம். இன்னொரு டெஸ்ட்டு, பாசிட்டிவான டெஸ்ட் கொடுக்குறேன். ஒரு காரியத்தை பற்றி ரொம்ப கவலை, பயம், அதுதான் உங்களை ஆட்கொள்ளுதுன்னா ஒருவேளை நீங்கள் அதை கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமாகிட்டீங்கன்னு இருக்கலாம். கொஞ்சம் பாசிட்டிவாக டெஸ்ட் கொடுக்குறேன். ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியல, அதில் அவ்வளோ மகிழ்ச்சி உங்களுக்கு, அது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தருது, நீங்கள் உங்களையே மறந்து அதில் அப்படியே யூ கெட் லாஸ்ட் இன் இட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? உங்களையே மறந்து டைம் போகிறதே தெரியாமல் அவ்வளோ ஒரு காரியத்தை என்ஜாய் பண்ணுறீங்க. ஒருவேளை நீங்கள் அதை கடவுளுக்கு சமமாய் அதுதான் உங்களுக்கு டாப் மகிழ்ச்சி கொடுக்குதுன்னா, இறுதியில் நித்தியமாய் நாம் தேவ மகிமையை தான் பார்க்க போகிறோம் இல்லையா? நித்தியமாக என்ன பார்க்க போகிறோம்? தேவ. இப்போவே உங்களுக்கு நித்தியத்தின் ஃபீலை ஒரு காரியம் தருதுன்னா அதுதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு அவர் தர வேண்டியதை இப்போ தந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்குதா நமக்கு? அதில் அப்படியே நம்ம மறந்து அவ்வளோ மகிழ்ச்சி அதில் கண்டு டைம் போகிறதே தெரியாமல் இருக்குதுன்னா ஒருவேளை அதுதான் நமக்கு கிட்டத்தட்ட கடவுளுக்கு சமமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, மற்ற காரியங்களை நாம் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், எப்படி அதை அனுபவிக்கிறோம், எப்படி அதை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் பார்க்கும்போது ஆராதனையுடைய உண்மையான தன்மை புரியுது. உண்மையான தன்மை புரியுது. அப்போ தேவனை இன்னும் நல்லா ஆராதிக்கணும், உண்மையாக ஆராதிக்கணும் அப்படின்னா அவருடைய மகிமை இன்னும் அதிகமாய் காண வேண்டும், ருசித்து பார்க்க வேண்டும், இன்னும் அவரை என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் உண்மையான ஆராதனை வரும் இல்லையா? அதனால்தான் நான் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இப்போது தேவனுடைய மகிமையை பற்றி பேசி வருகிறேன். ஏன்னா நம்ம ஜனங்களை பார்த்து துதின்னு சொன்னால் பிரயோஜனம் கிடையாது. அவருடைய மகத்துவத்தை காண்பிப்போமானால்